ராஜா சொல்லுங்க. இப்போ தமிழக தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிற நிலையில தலைமைச் செயலகத்தில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? அரசு பணிகள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்து சொல்லுங்க ராஜா. தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் இல்லத்தில் காலையில் இருந்தே வருமான வரித்துறையினர் ரைடு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்துவிட்டார். ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அதாவது கேபினட் ரேங்க் என்று கூட சொல்வார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு வீட்டில் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்துள்ளார். முக்கியமான அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று தெரிகிறது. அதற்கான சூழல் இங்கு காணப்படுகிறது. பல்வேறு அவர் செயலாளர்கள் இங்கு ஏற்கனவே வந்துவிட்டனர் முதலமைச்சர் வருவதை ஒட்டி. அதே போல் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் தற்போது இங்கு வந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழலில், அதாவது தலைமைச் செயலாளர் வீட்டிலேயே வருமான வரித்துறை சோதனை நடத்துவது தமிழகத்தில் இது ஒரு முதல் முறை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழலில் இந்த ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்ள உள்ளார். அவசர ஆலோசனை கூட்டத்துல யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? அவங்க எல்லாமே இப்ப தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டாங்களா? இந்த கூட்டத்தில் முக்கியமான அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சருடைய செயலாளர்கள், தனி செயலாளர்கள் இருக்கின்றனர். அதே போல தமிழக அரசினுடைய ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன், அதே போல சிறப்பு செயலாளர் எல்லாருமே தற்பொழுது இங்கே தலைமைச் செயலகம் வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுடன் ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெறலாம். அதே போல மூத்த அமைச்சர்கள் உடனும் அவர் ஆலோசனை நடத்துவதாக கூறப்படுகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகளும் தற்போது வந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தான் யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்கின்றனர், எது போன்ற ஆலோசனை நடத்தப்படுகிறது என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வரும். ராஜா, இப்போ தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் வீட்டில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சோதனை அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அரசியல் ரீதியாக என்று பார்க்கும்பொழுது ஏற்கனவே தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே போயசோட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் அதே போல் முதலமைச்சராகவும் திருமதி சசிகலா வர வேண்டும் என்று கட்சியினுடைய அனைத்து பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள், அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி கூட கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த வர்தா புயலினால் பாதிக்கப்பட்டதற்கான நிவாரண தொகையை பிரதமரை சந்தித்துவிட்டு நேற்று முன்தினம் தான் சந்தித்து வந்தார். இந்நிலையில் தற்போது ஒரு வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் நடத்தப்படும் இந்த வருமான சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் உற்றுநோக்கர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மற்ற கட்சியினரும் இந்த சோதனையை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கின்றனர். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலம் தலைமைச் செயலாளராக உள்ள ராமமோகன் ராவ் முதலமைச்சருடைய தனி செயலாளர் 2ஆக இருந்தார். ஏனென்றால் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் முழுமையாக அவர் இருந்து வந்துள்ளார். அதே போல் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பதவியேற்ற பிறகு கடந்த மே மாதம் இவர் முதலமைச்சருடைய தனி செயலாளர் 1 என்ற இடத்திற்கு இவர் வந்தார். மொத்தம் 4 செயலாளர்கள் இருப்பார்கள் முதலமைச்சருக்கு. அந்த வகையில் 1 என்ற பொறுப்பிற்கு இவர் வந்தார். 1 என்று அழைக்கப்படுவார் என்று அப்போதே அறிக்கை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்பொழுது தலைமைச் செயலாளராக இருந்த ஞானதேசிகன் அவர் மாற்றப்பட்டதை தொடர்ந்து இவர் தலைமைச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பல்வேறு அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டி இருக்கும் பொழுதே இவர் வந்தார் என்று கூட சில சர்ச்சைகள் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஏற்கனவே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவர். அதே போல 5 ஆண்டு காலம் அவருக்கு தனி செயலாளராகவும் அந்த செயலாளர்களில் பதவி வகித்து வந்தவர். அதே போல கூடுதல் பொறுப்பாக தலைமைச் செயலாளர் தற்பொழுது அவர் இந்த ஆட்சி வந்த பிறகு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக தமிழக அரசியலில் கருதப்பட்டவர். அதிகாரி என்றிருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இவர் பக்கமும் பார்வை இருந்து வந்தது. இந்நிலையில் வருமான வரித்துறையினுடைய இந்த சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தான் கருதப்படுகிறது. பொறுத்திருந்து இவர்கள் வருமான வரித்துறையின் கொடுக்கக்கூடிய
அந்த அறிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துள்ளாரா என்பது குறித்த முழுமையான அந்த சோதனை முடிந்த பிறகுதான் விவரங்கள் தெரிய வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய சொத்து கணக்கை மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும். எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பது குறித்து இவர் கடந்த 85ஆம் ஆண்டிலிருந்தே இவர் ஐஏஎஸ் ஆக 85ஆம் ஆண்டு மத்திய ஆட்சி பணியை தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக பிரிவு அதிகாரியாக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் இவர் அதிகாரியாக இருந்துள்ளார். அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலை துறையில் இருந்துள்ளார், சமூக நலத்துறையில் இருந்துள்ளார், அதே போல வேளாண் துறையில் இருந்துள்ளார், மேரிடைம் போர்டிலும் இவர் வைஸ் சேர்மனாக இருந்துள்ளார், அதே போல இந்திய மருத்துவ முறையினுடைய தலைவராகவும் இருந்துள்ளார், மேலாண் இயக்குனர் ஹவுசிங் போர்டிலும் இவர் இருந்துள்ளார். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இவர் இருந்துள்ளார். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் 58 வயதாகிறது. அப்படி எவ்வளவு இதுவரையில் அவருடைய சொத்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டன என்பது குறித்து ஒரு முழுமையான விவரங்கள் எடுக்கப்பட்டு இவர் வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஆவணங்கள் எதுவும் அதற்கு ஒத்து அதன் பிறகு இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அது மத்திய பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் தான் இவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இந்நிலையில் தற்பொழுது சோதனை என்பது ஒரு சாதாரணமான சோதனையாக பார்க்கப்பட்டாலும் இவர் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் பல்வேறு ஆண்டுகள் இருந்து வந்ததால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.